அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சாஸ்திர வழிமுறை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இது முன்னோர்கள் குறிப்பு. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறலாம். இப்போ சுமங்கலி பெண்கள் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது. 2 கைகளாலும் தலையை சொரியக்கூடாது. பெண்கள் பூசணிக்காய் உடைக்கக்கூடாது. அருவாளோ, அதாவது பெண்கள் பூசணிக்காயை உடைக்கக்கூடாது. அருவாளோ கத்தினாலோ முருங்கைக்காயை உடைக்கக்கூடாது, அதாவது வெட்டக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அருவாள் கத்தியால் முருங்கைக்காயை வெட்டக்கூடாது பெண்கள். கர்ப்பிணிகள் தேங்காயை உடைக்க ஆகாது. தேங்காயை உடைக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது. உடைக்கும் அதிர்ச்சி நுண்ணுயிர்கள் மூலம் கர்ப்பத்தை தாக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இரவில் வீட்டை பெருக்கல் ஆகாது. பெருக்கினாலும் குப்பையை தெருவில் கொட்டக்கூடாது. பகலில் குப்பையை வீட்டினுள் ஓரிடத்தில் குவித்து வைக்கக்கூடாது. அப்படி மூலையில் குவித்து வைத்தால் நல்ல நாளில் எல்லோருடன் கலந்து இருக்க முடியாமல் நம்மளுக்கு விதிவிலக்கு ஏற்படும். முன்னோர்கள் கூறியிருக்காங்க. அதிகாலையில் எழுந்து சாணம் தெளித்து கோலம் போட வேண்டும். வேலை ஆட்களை வைத்து கோலம் இடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தண்ணி தெளித்து தான் நம்ம கோலம் போடுறோம். அதாவது கோலம் போடுறது வண்டி அந்த வீட்டம்மா தான் போடணும். வேலைக்கு ஆள் வச்சவங்க கோலம் போடக்கூடாது. அப்படி அவங்க கோலம் போட்டாங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லட்சுமி கடாசம் போக ஆரம்பிச்சிடும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கையால் அன்னத்தையோ காய்கறிகளையோ வர்ற விருந்தாளிகளுக்கு பரிமாறக்கூடாது. தன் கணவர் உத்தரவின் பேரில் தர்மம் மற்றும் விரதத்தை அந்த பெண்மணி கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா இப்போ அந்த கணவர் வானான்ட்டார்னா அவங்க செய்கிற விரதம் பலிக்காது. அதனால தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. எந்த பொருளும் இல்லை என்று கூறாமல் அந்த பொருள் வாங்கின்னு வாங்க, இந்த பொருள் வேண்டும் வாங்கின்னு வாருங்கள் என்று தான் பெண்கள் வீட்டினில் கூற வேண்டும். எந்த குறையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது. அழுதா வீட்டில் செல்வம் நிற்காது. வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வரும்போது அவர்களுக்கு வெற்றிலை, பாக்கு, பழம், புஷ்பம் போன்றவற்றை கொடுத்து உபசரிக்க வேண்டும். கர்ப்பமாக இருக்கும்போது எலுமிச்சை பழத்தை அறுத்து விளக்கு ஏற்றக்கூடாது. பிரதோஷ காலத்தில், அதாவது மாலை 6 மணிக்கு மேல் பெண்கள் வீட்டில் படுத்து உறங்கக்கூடாது. அம்மி உரல் மீது அமரக்கூடாது. வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாது. கஷ்டம் வரும்போது அவங்களுடைய மன வருத்தத்தோடு, அதாவது எப்படின்னா வருத்தத்தோடு வாசப்படியில் உட்காந்துருப்பாங்க. அதாவது திண்ணை இருக்கும் அந்த காலத்து ஊரில். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா வறண்டா இருக்கும், அதில் உட்காந்துருப்பாங்க. அதுபோல் பெண்கள் அமரக்கூடாது. அன்னம், உப்பு, நெய் இவைகளை கைகளால் பரிமாறக்கூடாது. மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி நமஸ்காரிக்கும் பெண்மணிக்கு ஆசி கூற தேவர்கள் இல்லத்துக்கு வருவார்கள். எனவே தீபம் வைக்கும் நேரத்தில் பெண்கள் விளக்கு ஏற்றி விட்டு வேறு இடங்களுக்கு செல்லக்கூடாது. கடைக்கோ இல்லை பக்கத்து வீட்டில் சொந்தக்காரர் இருக்கிறாங்கன்னு தீபம் ஏற்றி வச்சுட்டு செல்லக்கூடாது. பெண்கள் கையில் வளையல் அணியாமல் தலையை விரித்து போட்டுக்கொண்டு விளக்கு ஏற்றக்கூடாது. அதே போல் பெண்கள் எப்பொழுதும் நம்ம குங்குமம்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த குங்குமத்தை இப்போ காலம் மாறி போச்சு. அதனால எல்லாரும் ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்கிறாங்க. ஆனால் குங்குமம் வைக்கணும். அதுதான் பெண்களுக்கு மிக மிக நன்மை. குங்குமம் மருத்துவ குணங்களை கொண்டது, முன்னோர்களுடைய கருத்து. அந்த குங்குமம் வைக்கக்குள்ள உடம்பு, அதாவது நெத்திக்கு 2 கண்களுக்கு புருவத்துக்கு மத்தியில் தான் குங்குமம் வைக்கிறோம். அந்த இடத்துல தான் 3வது கண் இருக்குது. நீங்கள் அந்த குங்குமம் வைக்கக்குள்ள, அந்த ஒரு வாட்டி வைக்கக்குள்ள அந்த 3வது கண் தூண்டப்பட்டு உங்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இப்போ நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் டி இல்லாமல் அந்த குறைபாடு ஏற்பட்டு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அவங்களால சவுண்டாக ஒரு பாட்டை கேட்க முடியாது. யாராச்சும் சவுண்டாக பேசுனாங்கன்னா அவங்களுக்கு மயக்க வராப்பல இருக்கும், தலை சுத்தம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வைட்டமின் டி தான். அந்த வைட்டமின் டி இல்லாதனால அவங்களுடைய நரம்புகள் பாதிக்கப்படுது. இதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா
போய் மருத்துவமனையில் போய் வைட்டமின் டி மாத்திரை உட்கொள்றாங்க. அது எந்த அளவுக்கு வைட்டமின் டி சேருன்னு தெரியாது. அதே போல் உணவு பழக்கத்தையும் மாற்றிக்கின்னு வைட்டமின் டி இருக்கிற உணவுகளை சாப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் சூரிய ஒளியில் போய் நிற்கிறாங்க வைட்டமின் டி வேணும்னு. இதெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குமோ கொடுக்காதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெண்மணி யாராக இருந்தாலும் உடல் இது போல் வைட்டமின் குறைபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வந்திருந்தா தொடர்ந்து 48 நாள் குங்குமம் உங்கள் நெத்தியில் இருக்கிறா போல் கரெக்டாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவு வைட்டமின் டி உடலில் கூடி உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வைட்டமின் டிக்காக அங்கங்கே ஓட தேவையில்ல, சூரியனில் போய் நிற்க தேவையில்ல. குங்குமம் ஒன்றே உங்களுக்கு சிறந்த மருந்தே, கருத்தில் கொள்ளுங்க. அதனால்தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவரும் பெரிய பெரிய குங்குமம் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் 105 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த குங்குமம் தான். இதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறணும். இது அனைத்து பெண்களும் பின்பற்றினா மிகவும் சிறப்பு. நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக நீங்கள் வாழலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.